நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. பொழுது விடிஞ்சா பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க, அடைய விட மாட்டேங்கிறாங்க, விடிய விட மாட்டேங்கிறாங்க. அடைச்சு வச்சதை வச்சே ஒரு பஞ்சாயத்தை மறுபடியும் கூட்டிருக்காங்க. பல நாட்களாக இந்த பெர்முடாஸ் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு உலகமே வியக்கிற மாதிரி இந்த கூவாத்தூர் வந்து நாளொரு பொழுதும் அது சில அதிசய கிடங்குகளால் நிறைந்து கிடக்கிறது. இந்த சிதம்பர ரகசியம் பாங்க, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள், இதெல்லாம் என்ன நடந்துச்சு, ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியாது. ஆனா காலமெல்லாம் மக்கள் மத்தியில அது ஒரு மித்தா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா அவன் டீ எடுக்க இங்க வந்தான். அவன் வந்தப்ப என்ன நடந்துச்சு ஃப்ரேம்லன்னு தெரியாது. வந்துட்டு போனதுக்கு பிறகு அந்த ஃப்ரேமை பாக்குறான். அவன் ஃப்ரேம்ல இருக்கான். அது எப்படி வச்சுக்கிட்டு போக வந்துட்டு போனதுதான் பிரச்சனை. யாருக்கு? ஏவி ராஜுவா? ஆமா, அவரு நம்ம எல்லாருக்கும் செல்லூர் ராஜு தெரியும். ஆனா ஏவி ராஜுன்னு ஒருத்தர் அதிமுக இருந்ததாகவும், அவர் கட்சியில இருந்து சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி நீக்கினதாகவும், அவர் கூவத்தூருக்கு எடப்பாடியை பார்வையிட போனாரா? இன்னொருத்தர் தோப்பு வெங்கடாச்சலமா? அவரை பார்ப்பதற்காக அவரு இப்ப டிஎம்கே கொண்டாரு. ஆமா, தோப்பு வெங்கடாச்சலம் அவர்தான். அவரைதான் பார்க்க போனார். எந்த வெங்கடாச்சலமோ தெரியல, ஏதோ ஒரு வெங்கடாச்சலம். அவரை பார்ப்பதற்காக போயிருந்ததாகவும் அவர் சொன்ன சில செய்திகள் தேவையற்ற விஷயங்களாகவும் பட்டது. எனக்கு பர்சனலா அப்படிதான் பட்டது. என்ன பர்சனலா இப்ப பப்ளிக்ன்ட்டு இப்ப பொதுவா இப்ப ஒருத்தருடைய பெயரை பயன்படுத்துறது அப்படின்னா, ஒண்ணு அவர் ஒரு பொது வாழ்க்கையில் இருப்பவரா இருக்கணும். பொது வாழ்க்கையில இருப்பவருடைய பெயரை பயன்படுத்துறது அப்படின்றது தப்பு இல்லை. ஆனா அது அவருக்கு எந்த விதத்திலையும் அவதூறு ஏற்படுத்தும் நோக்கத்திலேயோ, அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்திலேயோ சொல்லப்படுவதுன்றது பிரச்சனை. ஆமா, ஒருத்தரை பற்றிய செய்திகளை பேசுறது தப்பு இல்ல. ஆனா இந்த நேரத்துல நடிகை த்ரிஷா குறித்து அவர் பேசியது அப்படிங்கிறது அது களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய. இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன நீங்க நடிகை பேரை பயன்படுத்திட்டீங்கன்னா, அந்த ஆடியோ பெரிய ஊடகங்கள்னு சொல்லிக்கிறவங்களே அந்த வீடியோ ஃபுல்லா போட்டிருக்கிறாங்க. அது சேட்டலைட் சேனல்ஸ்லயே அந்த பேரை குறிப்பிட்டுதான் வீடியோக்கள் செய்திகளாகவே வெளியே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அது பெயர் தெரியும், அதனால அது மறைக்க வேண்டியது இல்லைன்னு. நடிகைகளை கூவாத்தூர் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்ததாகவும், அவர்கள அங்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை பயன்படுத்தியதாகவும் தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டு அரசல் புரசலாக அரசியல் தளங்கள்ல ஆர்குமெண்ட்ஸ்ல இருந்தது. இந்த முறை ஏவி ராஜு வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே நடிகையின் பெயரை குறிப்பிட்டு அந்த நடிகையை இவங்க அழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே கண்டிக்க தகுந்தது. ஒரு நடிகையினுடைய பெயரை குறிப்பிட தேவையில்லை. நியாயமா பார்த்தா அந்த செய்தியை அவர் எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, நடிகைகளை இப்படி பிளான் பண்ணி இது பண்ணாங்க இல்ல, இப்ப பெண்கள் அந்த மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாருன்னா, பெண்களை இப்படி இழிவுபடுத்திட்டாங்க, அந்த செய்தியை நான் வெளியே சொல்றேன், அந்த அர்த்தத்துல கூட சொல்லியிருக்கலாம். ஆனா மனசுல எவ்வளவு வக்கரம் நிறைஞ்சிருந்தா, 25 லட்சம் அவங்கள கூப்பிட்டாங்க, இவங்கள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேர்களை பயன்படுத்துறது நீங்களும் பார்ட்னர் இன் கிரைம் தான். ஆமா, நீங்க ஒருவேளை உள்ள இருந்திருந்தா நீங்களும் இதுதான் பண்ணிருப்பீங்க. பார்வையிட போனதுனால உங்களுக்கு இப்ப பிரச்சனையாகி அதுவுமே இவர் சொல்றாரு, அவர் பார்வையிட தான் போனேன்னு. ஆமா, அவர் உள்ள இருந்தாரா என்னங்கறத பத்தி அவர் எப்படி சொல்லுவாரு? சொல்ல மாட்டாரு. சோ இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றது. அன்னைக்கு இதே போல கருணாஸ், இன்னைக்கு அவருடைய பேர் வேறொரு இடத்துல அடிபடுது. ஆனா கருணாஸ் அன்னைக்கு அதே அதிமுகல கூட்டணி குறித்தான பிரச்சனைகள் நடந்த போது சட்டமன்றத்துல இருந்தோ அதிமுக அலுவலகத்துல இருந்தோ வெளியில வரும்போது பத்திரிகையாளர்களை சந்திச்சு, எனக்கிட்ட மட்டுமே பல்வேறு கூவாத்தூர் ரகசியங்கள் இருக்கிறது, நீங்க பார்த்தா என்ன மிரட்டுற மாதிரி தெரியுதா, நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா வெளிப்படையா சொல்லுவேன்னு மிரட்டுறாரு. சோ இந்த மாதிரி அதோட நிப்பாட்டிட்டாரு அவரு பொலிட்டிக்கல் பார்கெனிங் பேசினாலும் அதுல என்ன பெருமையா இருக்கு? இல்ல, பெருமைக்காக சொல்லலைங்க. அந்த மிரட்டுறதுல கூட ஒரு இது இருக்குல்ல, ஒரு இருக்குல்ல, ஒரு பார்டர் இருக்குல்ல, எல்லை தாண்டி போறதுன்ற அவருடைய பெயரும் அடிபடுது. நீங்க ஆதாரத்தை நான் கொடுக்கவான்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட ரோல் என்னன்றது கேள்வி ஆகும். இப்ப சிங்க் ஆகுது. இப்ப இதெல்லாம் தேவையில்லாத விமர்சனங்களை கொடுக்கக்கூடிய சூழலை நோக்கி தள்ளுவது அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல முதல்ல சரியில்லை. இன்னொன்னு, த்ரிஷாவை எப்படி அசிங்கப்படுத்தியது அப்படின்னு இங்க நம்ம பேசுறோமோ, அது மிகவும் அதுக்கு எப்படி நியாயம் இருக்குன்னு நம்ம பேசுறோம். நான் இப்ப ட்விட்டர்ல தான் அந்த நியூஸ் வைரல், எல்லா அதையும் பாக்குறேன். ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இயக்குனர்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க,
மாதிரி நடிகையினுடைய பெயரை பயன்படுத்திட்டாரு, இழிவுபடுத்திட்டாரு. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. நடிகையினுடைய பெயரை பயன்படுத்தின தவறு. அதை வந்து அவர் அவ்வளவு வக்கரமான உடல் மொழியோட வக்கரமான ஒரு சிரிப்போட அவர் பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப ஆபாசமானது. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இவரெல்லாம் வந்து ஆளுங்கட்சியில இருந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்கு. கடந்த 4 வருஷம் 5 வருஷம் வந்து எப்படித்தான் இவங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்தோம்னு நினைக்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்க எல்லாம் இவ்வளவு மோசமான நபர்கள், இப்படியான சூழலை பயன்படுத்திக்கிட்டு செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா, ஆனா அவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள்னா அதுவே எவ்வளவு வேதனையா இருக்குது. ஆனா எனக்கு புரியல ஒண்ணு, இவ்வளவு வேதனைப்படுறாங்களே திரிசா அந்த பெயரை பயன்படுத்தினது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க, ரைட்டு. யாராவது ஒருத்தன் எடப்பாடி பழனிசாமி பேரை தப்பா பயன்படுத்தினது அதை கண்டிக்கத்தக்கது. மதுரை மாமன்னன் மானமிகு மாண்புமிகு செல்லூர் ராஜு சயின்டிஸ்ட், அவரு பேரை பயன்படுத்தினது, வெங்கடாச்சலம் பேரை பயன்படுத்தினது, சசிகலா பேரை பயன்படுத்தினது, சேது கருணாஸ் பேரை பயன்படுத்தினது, இவ்வளவு பேரை பயன்படுத்தினதுக்கு யாராவது ஒருத்தன், இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள், அவங்க எல்லாம் மாமன்ற மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர், வெறும் சட்டப்பேரவை உறுப்பினர் கிடையாதுங்க. இப்ப நான் வந்து மிஸ்டர் இந்திரகுமார், இவர் வந்து மிஸ்டர் மில்டன், இப்ப அவரும் மிஸ்டர் விஜய். இதுதான் அடமொழி. ஆனா நீங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் எல்லாம் இல்ல, ஹானரபிள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மிஸ்டர் கருணாஸ், மிஸ்டர் எடப்பாடி, ஹானரபிள் எடப்பாடி பழனிசாமி, ஹானரபிள் செல்லூர் ராஜு, ஹானரபிள் ஆர்பி உதயகுமார். இதுதான் அவங்களுடைய அடமொழி. அவங்களையே வந்து இவ்வளவு வெளிப்படையா அந்த ஹானர் பறிபோனதை பத்தி எவனுமே பேச மாட்டாங்க, மறுக்கிறாங்க. அதிமுக காரங்களே இன்னும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாங்க. அதுதான் புரியாத புதிர். என்ன இது? அப்ப உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? யாரை கலங்கப்படுத்துவதா நினைச்சு இப்படியான செய்திகளை தொடர்ச்சியா பேசுறீங்க? இப்போ ஒருத்தர் வெளியில வந்துட்டாரு. இதே போல கூவாத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வெளியில வந்து சொல்ல போற செய்திகள்லாம் யார் யாரையெல்லாம் உள்ள இழுத்து விட போகுது? இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு முதல்ல இது அழகா முதல்ல எதை நோக்கி இந்த அரசியலை பயணப்படணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த எம்எல்ஏக்களை பாதுகாக்கிறதுன்றது ஒரு பிரச்சனை தாங்க. இது ஜெயலலிதா காலத்திலே இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்கோம். அரசியல் நெருக்கடி கருதி எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுதல் அப்படின்றது வந்து இன்றைக்கு வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் மாதிரி ஆயிப்போச்சு எல்லா கட்சிகளுக்கும். இப்போ பீகார்ல வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குதுன்னா தேஜஸ்வி யாதவ் என்ன பண்றாரு, தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லாரையும் தன்னுடைய வீட்டுக்கே வர வச்சு நைட்டு தங்க வச்சிருக்கிறாரு. அவங்கள மிரட்டுறதுக்கு ஈடி போகுது. ஒருவேளை எல்லா பேரும் தனித்தனியா இருந்திருந்தா தனித்தனியா ஈடி போய் முடக்கி இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளியில போறாங்கன்னு வெதர் சரியில்லைன்னு விமானத்தையே கட் பண்ண ஜார்க்கண்ட்ல மோடி அரசு தான். ஆமா ஆமா, ஜார்க்கண்ட்ல இந்த வேலையை செஞ்சாங்க. இப்ப அப்படி பாதுகாக்கிறதுன்றது வேற. ஆனா கூட்டி கொண்டு போய் இப்பதான் பார்த்தேன் 2017-18லயா அந்த டிபேட் ஒண்ணு. ஆமா, இவரு கிறிஸ்துதாஸ் காந்தி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் பேசுறாரு, சார் எல்லாம் சுயமா தான் சார் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, உல்லாசமா இருந்தாங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. மட்டன் சாப்பிட்டோம் மட்டையாயிட்டோம் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. எதுக்கு சார் நீங்க ரிசார்ட்டுக்கு போறீங்க? நீங்க எதுக்கு போறீங்க? நான் எதுக்கு சார் போவேன்? பக்கத்துல இருக்க இவர் எதுக்கு சார் போவாரு? டிபேட்லயே கேக்குறாரு. புதிய தலைமுறை டிபேட் இதெல்லாம் அவர் கேட்கிறப்ப அதிமுக உறுப்பினர், அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன், நவநீத காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் இல்ல இது பீப் பண்ணா கெட்ட வார்த்தை சாங் நினைச்சிருவாங்க. மக்களே பாடக்கூட முடியல, எம்ஜிஆர் பாட்டை பாட முடியாம பண்ணிட்டாங்க. காஷ்மீர் அந்த பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்ற அந்த பாடலை பாடிய நவநீத கிருஷ்ணன் இருக்கிறாரு. அவர் அப்படி சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப பிஜேபிக்கு போறதெல்லாம் செய்தி வந்தது. எங்க போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் ஒன்னா முன்னாதானே பழகுறாங்க. அதனால இப்ப இது வந்து ரொம்ப மோசமான சம்பவம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே பெரிய கருப்பு புள்ளி அப்படின்னா இந்த கூவத்தூர் சம்பவம் தான் ரொம்ப பிரதானமானது. அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தோம். செல்லூர் ராஜு, சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள்லாம் அந்த வீடியோல என்ன மாதிரி இருந்தாங்க, நடனங்கள், வேலுமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் என்னன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கூவத்தூர் மேடையில தான் டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது. ஆமா, அது கடைசி அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் போவதற்கு முன்பாக ஆமா எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பதவியை கிரகிப்பதற்காக சென்ற அந்த காட்சி. ஆனா இன்னைக்கு அவர் வந்து அதையே வந்து பெருமைக்குரிய ஒரு இதையா மாத்திட்டாரு. அந்த 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 டேபிளுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது வந்து எடப்பாடி வந்து வன்மையா கண்டிக்கணும். இதற்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடுக்கணும். எதுக்கோ வழக்கு தொடுக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு இவர் இப்படி பேசுவாரு, நாளைக்கு வேற ஒருத்தர் வெளியே வந்து இதே கண்டினியூ பண்ணி பேசுவாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான டிசைன்னே புரியல. ஆக்சுவலா தேசிய அரங்குல தமிழ்நாட்டை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. உண்மை. கூவத்தூர் குறித்து யாரு எது பேசினாலும் நீங்க எதுவுமே கண்டிக்க மாட்டீங்க, விமர்சிக்க மாட்டீங்க, கேள்வி எழுப்ப மாட்டீங்க அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா திடீர் என்று முளைத்திருக்கக்கூடிய சில ஏஜெண்டுகள் இருக்கிறாங்க,
பத்திரிகையாளர்கள் வேஷத்திலேயே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு சில பேய் கதைகளை உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா ஆமா. இப்ப அதெல்லாம் வந்து திடீர்னு பார்த்தா எடப்பாடி பாட்ஷாங்கிறாங்க, கையில முத்தம் கொடுத்தாங்க, எல்லாரும் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாங்கன்னு திடீர்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு நீங்க வந்து பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்ததுனால கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தீங்க, எல்லாருக்கும் வந்து காசை விசிறி அடிச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாமோ எதுக்கெல்லாமோ பணம் கொடுத்தீங்க அப்படின்னு எடப்பாடி குறித்து கேள்வியை முன்வைக்கிறாங்க. இவரும் அதான் சொல்றாரு, இதுக்கெல்லாம் காசு யாரு கொடுத்தாரு, எடப்பாடி கொடுத்தாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து எதை நோக்கி இழுத்துட்டு போகும்? இது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற உங்களை இன்னமும் களங்கப்படுத்த கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. எப்படி நக்கீரன் பத்திரிகையில உங்களுடைய பெயரை வந்து கொடநாடு கொலை வழக்குல சேர்க்கிறாங்க, இவங்க அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு ஸ்டே வாங்கினார்ல. ஆமா, ஸ்டே வாங்க முயற்சி செய்தீர்கள், ஆனா அது நடக்கல. அப்படி ஒரு முயற்சி எடுத்தீங்க. அப்ப உங்க சைட்ல நியாயம் இருப்பதாக நீங்கள் நம்பினீர்கள், அதற்காக முயற்சி எடுத்தீர்கள். இப்ப இந்த விஷயத்துல கட்டாயம் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் பலரும் திரிஷா வந்து வழக்கு தொடுக்கணும், திரிஷா இது குறித்து பேச வேண்டியது இருக்கு, அந்த நடிகை இது குறித்து வழக்கு தொடுக்கணும், அந்த நடிகை இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இஷ்டத்துக்கு இன்னைக்கு உன் வாயில வந்து திரிஷா பேர் வந்துச்சு, அதனால அந்த நடிகை. நாளைக்கு இன்னொருத்தவங்களை சொல்லிட்டு போக, அவங்க குடும்பம் குழந்தை குட்டின்னு இருப்பாங்க, அவங்க கிளம்பி வந்து உங்ககிட்ட கேஸ் போட்டுட்டு இருப்பாங்களா? முதல்ல விக்டிமா இருக்கிறவங்கள திரும்ப திரும்ப நீ வந்து உன்னைய பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்லு, பேசு அப்படின்னு சொல்றது வந்து போற போகல நீங்க அடிச்ச சேத்த வந்து அவங்க தொடக்கணும்னு நினைக்கிறதுக்கு வந்து முதல்ல அதுக்கான அவசியமும் கிடையாது. அப்படி சொல்லுபவர்கள் மடத்தனமா இருக்கிறாங்க. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. இப்ப கடைசியில வந்து இது கூவத்தூர்ல என்ன நடந்துச்சுன்னு தனியா கமிட்டி போட்டு ஆய்வு பண்ற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க போல. அந்த கேவலமான ஒரு நிகழ்வு, அந்த கூவத்தூர்ல ஆளுகளை அடைச்சு வச்சு அங்க நடந்த கும்மாளங்கள், கூத்துகள், அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வுகள் எல்லாமே வந்து ஒரு மோசமான அரசியல் காலகட்டம். இல்லைங்க, நீங்க இப்படி ஒண்ணு யோசிங்க. இவங்க ஒரு நடிகை பேரை சொல்றாங்க, நடிகை இல்ல, யாரோ ஒரு பெண். நீங்க கூவத்தூர்ல அதிகாரம் பொருந்திய மையங்கள் நீங்க எல்லாருமே அங்க இருக்கிறீங்க. ஒருத்தங்களை நீங்க வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிடுறீங்க அல்லது போன் பண்ணி கூப்பிடுறீங்க. அவங்க ஒரு இடத்துல பொசிஷன்ல இருக்கிறாங்க சமூகத்துல. அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நீங்க ஏதாவது ஒரு விதத்துல இடைஞ்சல் ஆயிடக்கூடாதுன்னு உங்களுடைய பிரஷர்னால கூட அவங்க வருவாங்க. இதை கூட யோசிக்க முடியாதா? அவங்க பேரை எப்படி பயன்படுத்தலாம்? உங்களுடைய வலுக்கட்டாயப்படுத்தல் கூட அவங்க வந்திருக்கலாம். இல்ல நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல்ல உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை கூப்பிட்டுருக்கீங்கன்ற சென்ஸ் அதுல இருக்கு. இதெல்லாம் இருக்கிற ஒரு ஏற்கனவே ப்ரூவனா ஒரு பக்கம் இருக்கு. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர், ஒரு நடிகை ஒருத்தர், நாடோடிகளா அந்த படத்துல நடித்த நடிகை ஒருத்தவங்களை வந்து திருமணம் செய்து கொள்வதாக சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து மணிகண்டன் மினிஸ்டரா இருந்தாரு. ஜெயலலிதா இறப்பதற்கு முன்னாடி வந்தாரு. அவர் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏமாத்தி அவங்களை வந்து பாலியல் ரீதியா வந்து கட்டாய கற்களிப்பு செய்து எல்லாம் பண்ணி ஏமாத்தி விட்டாங்கன்னு அந்த அம்மா கேஸ் கொடுத்திருக்காங்க. இது பரவாயில்ல, இப்போ ஜெயக்குமார் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோலாம் வந்தது. அம்மா சிந்து மெயின் ரோட்டாண்டா வாமா, பொண்ணு வேண்டாம் நீ மட்டும் வாமா அப்படின்னு பேசினதெல்லாம் வைரல் ஆச்சு. ஏற்கனவே இப்படி வந்து ஒரு பாஸ் ஹிஸ்டரி வந்து எல்லா பக்கமும் பேசப்படும் பொழுது இதெல்லாம் வருது அப்படின்னா இது வந்து அந்த கட்சிக்கு ரொம்ப பெரிய. உங்கள்ட்ட எல்லாம் அதிகாரம் இருந்தா நீங்க பெண்களை குறித்தான சென்ஸை எப்படி கையில வச்சிருந்தீங்கன்றது இப்ப ரொம்ப பெரிய பயமா இருக்கு. இப்படி ஒரு நாலேஜோட இவங்க எல்லாம் அதிகாரத்துல இருந்திருக்கிறாங்கன்றத நினைக்கும் போதே பகீர்னு இருக்கு. இது கூட கேட்க கூடாது, இதெல்லாம் விமர்சிச்சு கேள்வி ஏற்றக்கூடாதுன்ற இடத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்களா? இவங்க மேடை பேச்சாளர் கிடையாது. இவங்க உடனே எங்க தெரியுமா வருவாங்க, ஓப்பனா சொல்லுவோமே, நேரா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்துட்டு வருவாங்க, பிஜேபில இருந்து யாரோ ஒருத்தர் பேர் எடுத்துட்டு வருவாங்க. இவங்க எல்லாம் பண்ணலையா, அண்ணாமலையை பத்தி இப்படி எல்லாம் பேசலையா, கேடி ராகவன் பண்ணலையா, இப்படின்லாம் வந்து பேசுவாங்க. அவங்க எல்லாம் பண்ணது இருக்கட்டும், கேடி ராகவன் பண்ணதை உங்களுக்கு மக்கள் பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீங்க. உங்க கையில உங்களுடைய தொகுதியில உங்களை நம்பி பெண்கள் வரணும், ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வரும்போது நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்றதுக்கு இதெல்லாம் சாம்பிள். நாளைக்கு இவர் ஓட்டு கேட்டு போகும்போது இந்த வீடியோ எல்லாம் மக்கள் கேட்பாங்க. மக்கள் எப்பயுமே ரெண்டு விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவ். ஒண்ணு போதை விவகாரம், இன்னொன்னு பெண்கள் விவகாரம். இந்த ரெண்டுமே வந்து மக்கள் மத்தியில ரொம்ப ஈஸியா அவங்களை வந்து ட்ரிகர் பண்ணிடும், கோவத்துக்கு ஆட்படுத்திடும். தேர்தல் நேரத்துல பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எவ்வளவு முக்கியத்துவம், மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து இருக்குது. நீங்க அவங்களுக்கு எந்த விதத்திலையும் சலைச்சவங்க இல்ல. அந்த அண்ணா விட்டுருங்கன்னு அந்த பெண்ணினுடைய அழுகுறலுக்கும் இப்போ இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு கேட்கும்போது, உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க எப்படி சொல்லியிருப்பீங்க? ஆடியோ தான் வெளிவரல உங்களுக்கு, ஆனா உங்களுடைய அதிகாரம், நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்துகிட்டு நடிகர்கள் உட்பட நடிகைகள் உட்பட எத்தனை பேரை நீங்க வெளிவராத ஆடியோக்களா வச்சிருக்கீங்கன்றது நினைச்சா பகீர்னு இருக்கு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த மாண்பு மிகுன்ற பொறுப்பை கொடுத்தது சட்டமன்றம் இல்லையா? ஆமா.
ஒரு மாண்புமிகு உறுப்பினராகிய உங்களுடைய மாண்பை உங்களை சேர்ந்த ஒருத்தரே இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கும் பதில் பேச மாட்டீங்க. மாண்புமிகு சட்டப்பேரவைக்குள்ள ஆளுநர் சட்டப்பேரவை மாண்புக்கு எடுத்துட்டு போவாரு, அதை பத்தியும் பேச மாட்டீங்க. அபிஷியலா என்ன ஸ்டாண்டு, தனித்தனியா ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறது இருக்கட்டும், அபிஷியலா இவர் என்ன சொல்றாரு, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவங்க தான் பேசிதுன்னு, உங்களுக்கு அந்த மன்றத்துக்கு சம்பந்தம் இல்லையா? உங்க முன்னாடி சேர்ந்துதானே அவர் அவமானப்படுத்திட்டு போறாரு. அந்த ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய விவாதத்துக்கு அதை நீங்க பக்கம் பக்கமா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு மிஸ்டர் எடப்பாடி சார், உங்களுக்கு தகுதி இருக்கிறது. ஏன்னா நீங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க கேள்வி கேட்கலாம். ஆளுநர் கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் கிழிப்பேன் இந்த உரைய, நீ கிழிக்கிறதுக்கு யார் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். அதையும் கேட்க மாட்டீங்க, இதையும் கேட்க மாட்டீங்க. அப்புறம் என்ன மாண்புமிகுதான் அதுன்னு புரியலையே. இப்ப அவர் உங்க கட்சியில இல்ல, நீங்க கட்சியில நடவடிக்கை எடுக்க முடியாது, ஆல்ரெடி வெளியே வந்துட்டாரு. உங்களுடைய பெயருக்கு உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி நடிகையோடு உங்களை நீங்க கட்டாயப்படுத்தி ஒருத்தங்களை இழுத்துட்டு வந்ததா உங்க மேலதான அலிகேஷன். நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்ல. அது குறித்தும் இப்போது வரை நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா உண்மையாங்கிற சந்தேகம் வருது. அந்த உண்மையிலிருந்து நீங்க யாருங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகங்களுக்கு வருது. இல்ல, கடந்த ஆட்சியில சில போராட்ட குழுவை சேர்ந்த ஒரு சிலர் மீது பெண்கள் தனிப்பட்ட முறையில வழக்கு பதிவு செய்த போது அந்த நபர்களை குறி வச்சு போலீஸ் வெறி கொண்டு தனிப்படை அமைத்தெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தது இல்ல, உங்க ஆட்சி தான். அப்ப இப்ப உங்க மேலேயே அந்த அலிகேஷன் ஒருத்தர் சொல்றாரு, அப்ப இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? மாண்பு கெடுறது அப்படின்றது அந்த தனிபர்களுக்கு மட்டுமல்ல, இது சட்டப்பேரவையினுடைய மாண்புக்கே கேடு. ஆளுநர் ஒரு பக்கம் கேடு, இந்த பக்கம் ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணணும். இப்ப திமுகவுல இருந்து இப்ப பிடிஆர் ஆடியோ வெளியே வந்துச்சு. பிடிஆர் ஆடியோ வெளியே வந்த போது பிடிஆர் அதுக்கான கிளாரிபிகேஷனை கொடுக்குறாருல, அது பிடிஆர் பேசுனது இல்லன்றதை தாண்டி அவர் அதை கிளாரிஃபை பண்றாருல, அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாருல. நீங்க இப்படி பொறுப்பு எடுத்துங்க, இந்த மாதிரி தேவையில்லாம அவதூறு பரப்புறாங்க, அங்க நடந்தது என்ன, இதுதான் நடந்தது, நாங்க ஏன் அங்க போய் இருந்தோம், எதுக்காக அங்க போனோம், என்ன பண்ணோம், ஓப்பனா பேசட்டுமே. ஆனா இதுக்கு முன்னாடிதான் அதிமுகவுக்கு அந்த ஃப்ரீடம் எல்லாம் இருந்தது, எதை பத்தியும் பேசாம ஈஸியா அப்படியே கடைசி நேரத்துல அப்படியே ஜிக் அம்மாவோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இனி அப்படி கிடையாது. உங்க கையில நெய்க்கரண்டி இருக்கு, அடுத்து எதிர்கட்சி நீங்க தான். ஆட்சி நீங்க வரணுமா வேணாமாங்கிறது குறித்தெல்லாம் பேச வேண்டும்னா உங்கள் பற்றி வரக்கூடிய விவாதங்கள், உங்களை பற்றி வரக்கூடிய சம்பவங்கள் குறித்தெல்லாம் நீங்கள் விளக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு வருது. ஏன்னா ஒரு தலைமுறையே மாறி இருக்கு. இந்த தலைமுறை எது உண்மைன்னு தேடுது. அந்த உண்மைக்கு நெருக்கமாகவாது நீங்க நிக்கணும். இல்ல நம்ம குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தரப்புல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோமான்றதையாவது கண்கொத்தி பாம்பா கவனிச்சு இந்த சமூகம் பார்க்கும். நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னை தேடி எல்லாம் வரும் அப்படின்னு நம்மளுக்கே ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இந்த சமூகம் மாறி இருக்கு அப்படிங்கறத அதிமுக தலைமை உணரணும். சமூக ஊடகங்கள்லையும் பொதுமக்கள் மத்தியிலையும் அதிமுக குறித்து இந்த வீடியோ வெளியானதற்கு பிறகு, ஊடகங்கள்ல பிரசுரிக்கப்பட்டதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் அதிமுக பொறுப்பேற்க வேண்டும். இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லைன்னா நாளொரு பொழுதும் வேறு வேறு செய்திகள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். கருணாஸ் சொன்னது போல அவர் வேற ஒண்ணு பேசுறேன்னு ஆரம்பிச்சாருனாலோ, வேறு சில விஷயங்கள் ஆரம்பிச்சாலோ, இதெல்லாம் உண்மைதான், நடந்துருச்சுதான், வெளியில வந்துதான் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கலாம். ஆனா எந்த புள்ளியில அது நிக்க போகுது, எந்த எல்லையில அது நிக்க போகுதுங்கிறத நீங்க தான் கிளாரிஃபை பண்ணி பேசி முடிவெடுக்கணும். ஆனா அது எத்தனை பேருடைய வாழ்க்கைய, எத்தனை பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய களங்கத்தை விடுங்க, சம்பந்தப்பட்டவர்கள் என்று நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது மிகப்பெரிய அளவிற்கு களங்கத்தை உருவாக்குது. இந்த சமூகம் இல்ல நம்ம எதிர்பார்க்கிற, இந்த சமூகம் இல்ல நாம எதிர்பார்க்கிற சமூகம். நம்ம வேற ஒரு தளத்தை நோக்கி ப்ரொக்ரெசிவா முன்னேற வேண்டிய நேரத்துல நடிகையை கூப்பிட்டு வந்தாங்க, நடிகர்களை கூப்பிட்டு வந்தாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பூரா பேரும் கூடுனாங்கன்னா இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு நேஷனல் மீடியால நம்மளை குறித்து மிக மோசமாக பேச வேண்டிய சூழலை நோக்கி தள்ளாதீர்கள். இன்னைக்கு நீங்க என்டிஏல இல்ல காப்பாத்துறதுக்கு, ஒருவேளை இதுல இருந்தும் காப்பாற்றப்படுறீங்கன்னா அப்ப என்டிஏ உங்களுக்கு எதுவும் காப்பாற்றும் வளையத்தை ஏற்படுத்துதான்ற சந்தேகமும் இதுல ஏற்படுது. அதனால நீங்க இது குறித்தெல்லாம் பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அது ஒரு சமூக பொறுப்பாக நினைத்து கொண்டு பேச வேண்டும். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? இவங்கள்ட்ட. இந்த சமூக பொறுப்பு ரைட்டு இல்ல. இப்ப பல விஷயங்கள்ல அவர் ஸ்டாண்ட் இப்ப வெளிப்படையா பேச படிப்படியா வருவாங்க, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆமா. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை